பாருங்க, நம்ம வீட்டில் வந்து இட்லி மாவு போட போகிறோம். அதுக்கு வந்து வெள்ளை உளுந்துக்கு பதில் கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து, அது போக டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். கருப்பு உளுந்து ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் நிறைய கல்லெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து அதை வந்து செக் பண்ணி போடுங்க. நம்ம கடையில் வாங்கினாலும் சரி, ஸ்டோரில் வாங்கினாலும் சரி, நல்ல பேக்கெட்டாக வாங்கினாலும் நீங்கள் செக் பண்ணி போடுங்க. நிறையவே கல்லுங்க இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு, நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி விட்டுக்கலாம். இதில் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, தண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்க. எதுக்கு வெந்தயம்னா, நான் தோசையுமே சில டைம் ஊற்றுவேன், அதுக்காக வந்து வெந்தயம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் ஊறட்டும், நம்ம மூடி வச்சிடலாம் தட்டு போட்டு. நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்துக்குது. இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும். இன்னும் ஒரு வாட்டி லைட்டாக இப்படி அலசி நம்ம இப்படி எடுத்துக்கலாம், தண்ணி இல்லாமல். நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் கூட அரைச்சிடலாம். நான் வந்து மாவு மிஷினில் கொடுத்து தான் அரைப்பேன் எப்பவுமே. எல்லாமே இதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கெட்டில் மாற்றியாச்சு. இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசிக்கு கொஞ்சம் மேலே இருந்தால் போதும் தண்ணி. நம்ம மாவு வந்து கெட்டியாக தான் அரைக்க போகிறோம். தேவைன்னும் போது எடுத்துக்க அரைச்சிக்கலாம் தனியாக. ஓகேவா? நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். நான் வந்து இதை மாவு மிஷினில் கொடுத்து தான் அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மாவு வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிஷினில் கொடுத்து. கொஞ்ச நாள் வெளியே வச்சுருந்தேன். வச்ச பிறகு தான் புளிச்சுது. நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்தோடனே வைக்கக்கூடாது. மாவை அரைச்சோடனே கொஞ்ச நாள் வெளியே வச்சு லைட்டாக புளிக்க வச்ச பிறகு தான் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கணும். லைட்டாக மாவு உப்பி வரும், அந்த டைமில் தான் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அரைச்சோடனே நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்ச மாவு வந்து சீக்கிரம் வந்து புளிக்காது. அதுக்காக தான். சீக்கிரம் வந்து புளிக்காது. அதுக்காக வந்து நான் கொஞ்ச நேரம் வெளியே வச்சு இப்போ தூக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நம்ம தேவைன்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். மாவு பாருங்கள், இந்த கலரில் தான் ரொம்ப பிளாக் கலர் வராது. இந்த ஸ்டேஜில் தான் வரும். நம்ம வந்து பிளாக் உளுந்து யூஸ் பண்ணால். நம்ம ஒயிட் உளுந்து யூஸ் பண்ணால் மாவு நல்லா வெள்ளையாக வரும். கருப்பு உளுந்து போட்டால் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இதை இப்போ நான் இட்லி ஊற்றும் போது, தோசை ஊற்றும் போது எப்படி வருது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.